திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மருத்துவமனையை அதிமுக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் டி.எஸ். வேலு திடீர் ஆய்வு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் செங்கம் அஇஅதிமுக சட்டமன்ற வேட்பாளர் டி.எஸ். வேலு மருத்துவமனையை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மருத்துவமனையின் தரம் குறித்தும் சுகாதாரம் குறித்தும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவரிடம் கேட்டறிந்தார். பின்னர் நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை பூட்டி வைத்ததைக் கண்டு திறந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தண்ணீர் வராமலும் சுகாதாரமற்ற முறையிலும் இருந்தது கண்டு எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு உணவு அளிக்கும் கூடத்தை ஆய்வு மேற்கொண்ட பொழுது இதனைத் தொடர்ந்து ஒப்பந்ததாரரிடம் அழுகிய காய்கறிகளை கொண்டு நோயாளிகளுக்கு சமையல் செய்தது தவறு எனவும் இதுபோன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஆய்வின் போது செங்கம் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் அமுதா அருணாச்சலம் மற்றும் தோழமை கட்சிகளான பாமக நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர்.